இப்போ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராடில் தான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து லைக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே நீட் கட் ஆஃப் ப்ளஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் வந்து அதிகமான ஃபீஸ் இருக்கனால வந்து ஃபீஸ் கட்ட முடியலை, அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்ராட் கண்டிஷன் சூஸ் பண்ணாங்க. ஸோ அப்ராட் கண்டிஷனில் வந்து எந்த மாதிரி கண்டிஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னா ஒரு நாம்ஸ் இருக்குது. அப்படின்னா என்எம்சி அண்ட் எம்சிஐ கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் இருக்குது ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் பெஸ்ட் கண்ட்ரிஸ் எம்பிபிஎஸ் அப்ராடுக்கு அப்டான கண்ட்ரினா இந்த 3 நாம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து என்எம்சி அண்ட் எம்சிஐ நாம்ஸில் வருதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா, லோக்கல் லைசன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி பாருங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, அனாட்டமிக்கல் லேப் இருக்குது, கடவர் கிளாஸஸ், அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்கள் அட்மிஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியாமலே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போட்டு அட்மிஷன் பண்ணி உங்களுக்கு உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட் ஃபேமிலி வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப அஃபோர்டபுள் கிடையாது, பேங்க் லோன் ஏதாவது வச்சு படிக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஏசி மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப லோவாக இருக்கும். ஃபஸ்ட் இயருக்கே பார்த்தீங்கன்னா 4 lakhs வரும், செகண்ட் இயருக்கு வந்து 2.5 lakhs அந்த மாதிரி வரும், தேர்ட் இயருக்கு 2.5 lakhs, ஃபோர்த் இயருக்கு 2.5 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்எம்சி அண்ட் எம்சிஐ கைட்லைன்ஸ் படி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், இந்தியன் சிலபஸ் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 19 சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுறாங்க ஒரு எம்பிபிஎஸ்சில். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அதாவது கிர்கிஸ்தான், இந்தியாவில் வந்து கிர்கிஸ்தான் வந்து ரொம்ப பக்கம் உங்களுக்கு. ஸோ ஃப்ளைட் ஃபேரும் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும். 10,000 12,000 வந்துட்டு நீங்கள் வந்து கிர்கிஸ்தானுக்கே வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பில்டிங் இருக்குது. அதாவது மெயின் பில்டிங், மிஸ் பில்டிங்னு சொல்லிட்டு 2 கேம்பஸ் இருக்குது. ஸோ ஓன் ஹாஸ்பிட்டல் வந்து சிட்டியில் வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஏசி மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ஸோ ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இந்தியன் ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்குது. பஃபே சிஸ்டம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம். வீக்லி த்ரைஸ் வந்து சிக்கன் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக வந்து அட்மிஷன் அந்த யூனிவர்சிட்டியில் வாங்கணும், இல்லை அந்த யூனிவர்சிட்டியை ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும், இல்லை அந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது